Dude, get my sunglass. இவனுக்கு வேறு வேலையே இல்லை. பார்த்து போடா. சௌமியா என்னடா சொன்னா? அவள் இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கா மச்சி. அவள் பாய் ஃப்ரெண்ட் சாம் ஒத்துக்கணும்ல. ஷார்ட் ஃபிலிமுக்காகவே ஒரு பொண்ணை லவ் பண்ணும் போல. என்ன மச்சான் சொல்ல? சரி தானே? இப்போ யார் நம்மளை ஹெல்ப் பண்ணுவா? ஒரு அக்கா இருக்காங்க. எந்த சிஸ்டரா? அதானே நம்ம ஸ்வாப்ஸ் அக்கா. ஆமாம் மச்சி, சொப்னா இருக்கால. வேண்டாம். ஏன்டா? வேணாண்ணா வேண்டாம், விட்றா. ஏன்? நானும் அவகிட்ட பேசி ரொம்ப நாள் வச்சுக்கேன். சண்டையா? ஆமாம். ஃபோன் பண்ணி பாரு. நானா? அவளுக்கா? இப்போ இருந்து அவளே கால் நான் லுக்கே. ஆ, நீ இப்படியே கனவு காணுறே அவனுக்கு கால் பண்ணுவான்னு. ஆனால் அவன் என்னடானா உன் பேச்சை மதிக்காமல் அந்த விவியன் பையன் கூட சேர்ந்து ஊரை சுற்றிட்டு இருக்கான். இது இல்லாமல் அவன் கூட டேட் பண்ணுற மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. வேணா கேட்டுக்கோ. சொல்கிறா டேய் சொல்லு. கேட்டுக்கோ மச்சான். அவன் சொப்னா பற்றி சும்மா தான்டா சொல்கிறேன். தெரியும் எனக்கு. முடியா போடா. ஏதாச்சும் ஓட்டுவோமா? ம். என்னடா இன்னும் கால் பண்ணல? இல்லைடா, நான் பண்ணல. ஏய் சொல்கிறா. அப்புறம் அவன் வந்து என்னை பொத்துன்பான். கால் பண்ணுறா டேய். சீன் போடாமல் அப்புறம் அந்த பொண்ணு தானே வந்து இவனை ப்ரப்போஸ் பண்ணிச்சு. யாரு? அவனை. ஆமாம். அவனோட வாழ்க்கை என்னன்னு நான் சொல்கிறேன்டா அவனுக்கு. 2010 அப்போ நாங்கள் 12th படிச்சுட்டு இருந்தோம். ஓ, 4 வருஷத்து ஃப்ளாஷ்பேக்கா? சொல்லு. இப்போ தானே அவன் கரடி மாதிரி இருக்கான். அப்போ காஞ்சி போன கருவாடு மாதிரி இருப்பான். அதனாலே அவனுக்கு கருவாடுன்னு பேர் வச்சிட்டோம். சரி, அப்போ சொப்னா என்ன படிச்சுட்டு இருந்தா? அவளா லைலா காலேஜில் யூஜி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருந்தா. அப்போ உண்மையிலேயே அக்கா தானா? அசிங்கம் பிடிச்சவன்டா இவன். ஆமாம், சொப்னாவை முதல்ல இவன் எங்கே பார்த்தான்? பொதுவாக எல்லாருக்கும் அப்படி தான். ஆனால் நம்ம தவிர அவளை முதல்ல எங்கே பார்த்தான் தெரியுமா? எது? ஃபேஸ்புக்லையா? சரி, எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம்? இன்னைக்கு எப்படியாச்சும் கொடுத்துட்றா. மச்சி சொப்னா வரடா. இதே மச்சி, ஃப்ளாஷ்பேக்கில் இல்லை. இவன் யாரா? நீ எங்கே? அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன்டா. இவன் எங்கள் ஃப்ரெண்டு கிஷன். Oh, I miss you so much. குட்டி, ஃபோனை பவியக்கா கிட்ட கொடு. சொப்னா. Idiot. சொப்னா. எஸ் ஐ டூ. எங்க நான் ரொம்ப நல்லா பையங்க. என் பேர் கார்த்திக். நான் ரொம்ப நாள் உங்களை லவ் பண்றேங்க. சொல்லி விடுறா டேய். ஆமா, அந்த கவிதை நான் சொல்றேன். நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். லவ் பண்ணும். அப்புறம் ஒரு நாள் என்ன லுக்கு?
கரெக்ட் பண்ணுறதுக்கு இவன் போடாத கெட்டப்பே இல்லை. நாங்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜ் மாறினோம், அவள் காலேஜ்லேருந்து ஆஃபீஸ் மாறினான். ஏன் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டே மாறிடுச்சு, ஆனால் இவன் மாறல. மச்சி அவளாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான். ஏண்டா? ஏய் அவளை பாரு, கௌதம் மேனன் படத்தில் வர ஹீரோயின் மாதிரி இருக்கான். நீ நடனா பாலா படத்தில் வர ஹீரோ மாதிரி இருக்க. சத்தியமாக உனக்கு அவள் செட் ஆக மாட்டான். செட் ஆகும் மச்சி. ஏன்பா சொல்கிறேன் அந்த பொண்ணு லூசு நீ ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ பார்த்து யாருனா லவ் பண்ணுவாங்களா? வெயிட்டான பொண்ணு லேட்டாக தான் கிடைக்கும். தலை இப்போ தான் உங்கள் ஃபிகரு ஒரு பையன் கூட வந்துட்டு போச்சு, ஜாகிரதையாக இருங்க. கரெக்டாக எடுத்துக்கோ. இப்படி சொப்னாவை இம்ப்ரெஸ் பண்ண ஏதோ ட்ரை பண்ணா டே மச்சி, அவன் பல வருஷம் ட்ரை பண்ணியிருப்பான், எப்போ தான் பேசினான். அவளோட புது ஃபோன் நம்பர் கூட உஷார் பண்ணேன், அவளுக்கு ஃபோனும் பண்ணான். நாளைக்கு ஒரு நாள் மீட் பண்ணிங்க போதும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே. ஹாய். ஹாய் கார்த்திக். சாரி வர முடியல. பரவாயில்லடி, பரவாயில்ல. என்ன டியா? என்ன சொன்ன? இதுக்கெல்லாம் போடுறீங்க? போடா, நீ எல்லாம் செட் ஆக மாட்ட. போ கிளம்பு. சாரிங்க. ஏங்க இந்த நாளுக்காக வயசுக்காவது மரியாதை இல்லையா? ஒரு நிமிஷம், இந்த நாளுக்காக தான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. இப்போ நான் கரெக்டாக பேசுகிறேன். ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ. வந்தனா? ஏய் சொப்னா. சொல்லுடி. எங்க இருக்க? टेरेसல இருக்கேன். टेरेसलिया? என்ன பண்ற? एक लड़का है यहाँ पे, बहुत दिनों से बहुत तंग कर रहा है. Okay then, how does he look? चौकतिया लगता है. Okay. What? 1 hour, right? Okay, conjuring. I'll be there. Get tickets for me. Okay. சீக்கிரமா I love you சொல்லு. பட் ஏன்? அதுதான் சொல்றதுக்கு வந்திருக்கல. சீக்கிரமா சொல்லு. Have to go for a movie now. காஞ்சிருக்கா மொக்க படங்க. நேற்று தான் அந்த படம் பார்த்து வந்தேன். ஏண்டா அந்த படம் பார்த்தேன்னு ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா? தேவையில்லாமல் ஃபைட் அதெல்லாம் போகுதுங்க. ஃபைட்டா? அப்புறம்? பட் கடைசியில் ஹீரோ ஹீரோயின் ஸ்ப்ளிட் ஆயிடுறாங்க. அது எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம்? ஐ லவ் யூ சப்னா. அப்புறம்? உன் கூட லைஃப் லாங் வாழணும். அப்புறம்னா? இல்ல, ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட. எனக்கு பதில் கொடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஓகே. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கும். பதில் போதுமா? போயிடு. போடா. பட் ஏன்? ஏன் நான் கேட்குற? ரீசன் வேணுமா? ஓ காட். ஓகே. ரீசன் நம்பர் 1. ஒரு நிமிஷம் நீங்கள் ரீசன் சொல்லுங்க. பட் அதுக்கு முன்னாடி சின்ன கண்டிஷன். உங்கள் ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜ் பற்றி டிஃப்ரென்ஸ் பற்றி இருக்கக்கூடாது. செகண்ட், நீங்கள் இந்த காஸ்ட்டு நான் இந்த காஸ்ட்டு அதை பற்றி கேட்கக்கூடாது. அண்ட் தேர்ட், என்னோட லுக்ஸ். அது தவிர வேற ஏதாவது ரீசனா சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன். இல்லைனா இந்த இடம் விட்டு நான் போக மாட்டேன். அவ்வளோதான். லூசா நீ? அறிவே கிடையாதா? ஏங்க? இல்ல மெச்சூரிட்டியோட பேசவே மாட்டியா? ஓ காட், லுக் அட் யூ மேன். கண்ணாடியில மூஞ்சிய பார்த்ததே இல்லையா? உன்னை என் லவ்வர்னு யார்கிட்ட சொன்னா சிரிப்பாங்க. உன்னோட பேரை தவிர ஒண்ணுமே தெரியாது எனக்கு உன்னை பத்தி. என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பேச வைக்காத, போயிடு. தப்பு என் மேல இல்ல,
தப்பு என் மேலே கூட இல்லைங்க, இல்லை தப்பு என் ஹார்ட் மேலே. என் ஹார்ட் வந்து என்ன பர்மிஷனை கேட்கல உன்னை லவ் பண்ணுமா வேண்டாமான்னு. அவன் எப்போ ஸ்டார்ட் பண்ண அது கூட ப்ராமிஸாக எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் அன்னைக்கு சொல்லியிருப்பேன், டேய் இவ்வளோ லவ் பண்ணாதடா. ஃபேஸ்புக்கில் இவ்வளோ வாட்டி மெசேஜ் பண்ணாலும் ஒரு தடவை கூட ரிப்ளை பண்ணல. 10 ரூபா இடத்துல 100 ரூபா செலவு பண்ணுவா, இது நமக்கு செட்டே ஆகாது. ஒரு நிமிஷம் ஐ மீன் இந்த மாதிரி போய் சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன் உங்களை லவ் பண்ணுமா வேண்டாமான்னு. ஆர் யூ கெட்டிங் இட்? கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். பட் அவன் பர்மிஷனை கேட்கலையே. சடனாக ஒரு நாள் சொன்னேன், டேய் கருவாடு நான் சப்னாவை ரொம்ப லவ் பண்ணுறேன். Oh God, you're so filmy. செட் ஆயிடுவாளோ? வாய்ப்பே கிடையாது. செட் ஆகாமல் விட மாட்டேன். What? ஒன்றும் இல்லை, சும்மா. முடிஞ்சுல, கிளம்பு. ஏங்க என் பேர் கார்த்திங்க, நான் அதன் பக்கம்லேருந்து வரேன். நான் Don't start. என்ன? நான் அதன் பக்கம்லேருந்து வரேன். ஆதம் பக்கமா? ஆமாம். Then how do you know me? Facebook. Don't tell me you saw my Facebook love பண்ணேன்னு. Oh my God. அதுல என்னங்க இருக்கு? Facebookல போய் யாராவது பார்த்து லவ் பண்ணுவாங்களா? மேட்ரிமோனியில் ஃபோட்டோ பார்த்து கல்யாணமே பண்ணுறாங்க. லவ் பண்ண எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க ஒரு பதில். நான் விஸ்காம் படிச்சுட்டே இருக்கேன். ஃபோட்டோகிராஃபி என் பேஷன். ஃபோட்டோகிராஃபி. ஆமாம். ஜோக் பண்ணாத. ப்ராமிஸ்ங்க, சீரியஸ்லி ஃபோட்டோகிராஃபி என்னோட பேஷன். நான் வேணா சொல்லி கொடுக்கட்டா? ப்ளீஸ்ங்க, நான் சொல்லி தரேன். ப்ளீஸ் 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 உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது ஒரு சான்ஸாக கொடுங்களேன். நீங்கள் லவ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ். ஸோ தட் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவேன். ப்ராமிஸ் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவேன். ஷியோர்? ஷியோர். நீ திருந்தவே மாட்டியா? இல்ல, சும்மா தான் கேட்டேன். இதோ நான் பண்றேன். எங்க எங்க பாத்துங்க. ஹலோ ஹலோ. கமிங் கமிங் கமிங். என்னங்க? போணும். ஏதாவது பதில் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அத சொல்லியாச்சே. ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சா இல்லையா? சீ. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல கிண்டி தானே போறீங்க, அது வரைக்கும் ஒண்ணா போலாமே. அதெல்லாம் முடியாது, நீ போ. ஏங்க ப்ளீஸ், ஒரே வழி தானே, சீக்கிரம் வாங்க. யாராச்சும் பார்த்து தப்பா நினைக்க போறீங்க, சீக்கிரம் வாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சரியா? சரி. இது ஒண்ணு. God. கடவுளே இருக்கார். முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? நான் நிறைய பேரை லவ் பண்ணியிருக்கேன், என்னதை யாருமே லவ் பண்ணல. ஓ. ஆக்சுவலி சோஃபின்னு ஒரு பொண்ணு இருந்தா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட சொல்வேன், அவகிட்ட தான் நான் உண்மையாக இருந்தேன். அவகிட்ட சொல்லுவேன், இந்த ட்ரெஸ் போடாத, இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை, அந்த பையன்கிட்ட பேசாத. பட் அவ்வளோ உங்களை மாதிரி தான், மதிக்கவே மாட்டேன். ஏன்னு எனக்கு தெரியல. நீ அவகிட்ட போய் ஏன் அப்படியெல்லாம் சொன்ன? இந்த ட்ரெஸ் போடாத, அந்த ட்ரெஸ் போடாதுன்னு? இல்லை, பொண்ணுங்களுக்கு உண்மை பேசுகிற பசங்க பிடிக்கல, அதனால. ஷோ, பொண்ணுங்களுக்கு உண்மை பேசினா பிடிக்கும், ஆனா அவங்கள பத்தி உண்மை பேசினா கொஞ்சம் கூட பிடிக்காது. அதான் செட் ஆகலையோ. நீங்க யாராச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி கார்த்திக், விவியன் ஒருத்தன் இருந்தான். என் பாஸ்ட பத்தி தெரிஞ்சா என்ன யாரும் கல்யாணமே இப்ப பண்ணிக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, சப்னா உன்னை கல்யாணம் பண்ணிட்டானே, அவ தான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறான்னு. ஆனா இப்போ நான் தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க மாதிரி ஆயிடுச்சு. இன்னுமா நீ என்ன லவ் பண்ற? ஆமா. ஐயோ ஐயோ. வேற ஏதாவது டெஸ்ட் இருந்தா அது கூட வைங்க, அது கூட நான் பாஸ் பண்ணிடுறேன். ஒண்ணுமே இல்லை. ஏங்க இந்த மாதிரி இல்லை? சும்மா. ஹலோ. ஏய், எங்க இருக்க? என் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நான் வரமாட்டேன். அந்த இடியட் போயிட்டானா? ஓ யஹி பே ஹை. ஓ இத்னா பி புரா பி நஹி ஹை. அப்படியா?
ठीक है चलो बाय நான் போணும் பாய் सपना अब बना भी तो मुझे अपना உனக்கு ஹிந்தி தெரியுமா தெரியுங்க சாரி 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 உனக்கு ஹிந்தி தெரியும்னு எனக்கு தெரியாது காலையில உன்னை ரொம்ப திட்டிட்டேன் சாரி பரவாயில்லைங்க சாரி பரவாயில்ல பரவாயில்லையா ஏண்டா நான் உன்னை எப்படியெல்லாம் திட்டிருக்கேன் துரத்திருக்கேன் ஓ காட் இவ்ளோ அசிங்கப்படுத்திருக்கேன் நீ இவ்ளோ வருஷமா என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க நான் உன்னை மதிக்கவே இல்லை இவ்ளோ கஷ்டப்படுத்தியும் நான் உன் லவ்வரா வேணுமா சொல்லுடா லவர் ஈஸியாக கிடச்சிட்டா அப்புறம் லவ் ஸ்டோரி நல்லா இருக்காது ஓ காட் ப்ளீஸ் 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 ஐ லவ் யூ சொல்லிடாத ப்ளீஸ் 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 ஐ லவ் யூ ஓ காட் ஓ காட் ப்ளீஸ் ஏன்டா என்ன லவ் பண்ற சப்னா அது என்னமோ தெரியல உன் ஃபோட்டோ பார்க்கும்போது நேரில் ஒன்று பார்க்கும்போது என்னை திட்டும் போதும் துரத்தும் போது இல்லை என் கூட இப்படி இருக்கும்போது ஐ ஃபீல் ஸோ ஸோ ஹாப்பி யூனோ ஏன் இப்படி இதெல்லாம் எனக்கு தெரியாது பட் ஐ எம் ஹாப்பி நான் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் அது நீ எனக்கு தேவை யோ லூசு we spent the whole day together did you notice நம்ம டேஸ்டே டிஃபரெண்டா இருக்கு அத நீ நோட் பண்ணியா இல்லையா அப்படி இருந்து கூட செம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அதையும் நோட்டீஸ் பண்ணியா விட மாட்டியா வாய்ப்பே கிடையாது நான் யோசிச்சு சொல்றேன் யோசிச்சு லவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புமா யோசிக்காம லவ் பண்றது அதை விட தப்பு கடைசி என்ன சொல்கிறீங்க பாய் எங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க பாய் அப்புறம் கருவாடு கரடி மாதிரி ஆகிட்டான் இருந்தாலும் அவன் லவ்வில் செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தான் சப்னாவை உஷார் பண்ணி மொத்த லெவலில் நான் இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன் அப்படியே சொப்னாக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தான் திடீர்னு ஒரு நாள் ஓகே சொல்லிட்டா அதை நானே ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவன் அடிச்சா கூத்துருக்குது இப்படிதான் டேய் நீ ஏன்டா இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறா சரியான மச்சான் இவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா அந்த பொண்ணு தான் இவனை லவ் பண்ணுது இவன் இல்லைன்னா கையறுத்துப்பேன்னு சொன்னான்டா அப்படியே உண்மை மாதிரியே சொன்னான்டா அவன் அப்படி தான் மச்சி பொய்யை தான் செம்ம சீரியஸாக பேசுவான் சரி சரி வரான் டேய் தல்ற அவனோட தான் பிடிக்குமா என்ன இல்லைடா அவனோட தான் உட்கார பிடிக்குமா என்ன சரி அக்கா என்ன சொன்னாங்க உன் பிரச்சனை இல்லடா அப்போ பாரு கலைச்சிட்டே இருக்க சொல்றா விட்றா விட்றா அப்புறம் என்ன சொன்னான் நான் ஃபோன் பண்ணல இல்லடா மச்சி நான் கரெக்டாக யோசிச்சு பார்த்தேன் சப்னாவோட கேரக்டர் இருக்கு அது இதில் சூட் ஆக மாட்டேங்குது ஏன்னா ஃபேஸோட ரியாக்ஷன் மதிக்கலையா என்னது மதிக்கலையான்னு சேச்சே அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சொல்கிறா இல்லடா நமக்குள்ளே என்னடா மச்சி நினச்சேன்டா என்னடா சொன்னா விட்றா அதான் விட்டு போயிட்டாலே என் ஃபோன் நம்பர் பார்த்து அவள் யாருன்னு கேட்குறா அவளுக்கு திமிர் அதிகம்டா திமிரு மட்டுமாடா அதிகம் அழகும் தான்டா பேசி எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாசமா ஒரு மாசமா ஆமாம் ஒரு மாசமா ஆமாடா டேய் மச்சி இந்த ஒரு மாதத்தில் என்ன வேணா இருக்கலாம் ஒருவேளை அவள் ஃபோன் மாற்றிருந்தா ஒருவேளை டிஸ்பிளே போயிருக்கும் ஒருவேளை ஃபார்மேட் ஆயிருந்தா ஒருவேளை புது ஃபோன் வாங்கியிருப்பாரோ இல்லடா மச்சி அவள் வேனுக்கு தான் பண்ணுறா டேய் 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 மச்சி போதைன்னா சரக்கு அடிச்சு தான் ஆகணும் பொண்ணு இல்லைன்னா தான் ஆகணும் புரியலையே அதெல்லாம் உனக்கு புரியாது கால் பண்ணி உன் பேரை சொல்லு பேர் சொன்னா அசிங்க அசிங்கமாக திட்டுவா மச்சி கால் பண்ணி பேசு இல்லடா மச்சி அவள் பேச மாட்டா எனக்கு தெரியும் ஏய் நான் சொல்கிறேன் அவள் கண்டிப்பாக பேசுவாடா என்னடா மச்சான் உன் ஆள் பற்றி அவன் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கான் இல்லைடா மச்சான் சும்மா எப்படியோ ஃபோன் பண்ணி திருப்பி அசிங்கப்பட போகிறான் அதில் உனக்கு என்னடா சந்தோஷம் இதெல்லாம் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே ம் 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 ஹலோ ஹலோ ஹூஸ் திஸ் பேஸ் பேஸ் நான் கார்த்திக் பேசுகிறேன் எந்த கார்த்திக் எந்த கார்த்திகா பல கார்த்திகை தெரியும் போல முடிட்டே இரு புரியுதா மச்சான் எதுவும் சொல்லடா பேசு பேசு உன் வீட்டில் வந்து உன்னை கிஸ் பண்ணனே அந்த கார்த்திக் இப்போ எனக்கு கால் பண்ண இங்கே பாரு ஃபோன்லலாம் பார்க்க முடியாது நான் சிரிக்கிற மூட்டில் எல்லாம் கிடையாது என்ன மச்சாச்சு
உன்கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்குலாம் நான் மச்சி ஃபோன் ஃபோன் பண்ணல. கொடு ஃபோன் கொடு டேய் இவன் வேற. ஹலோ. ஹே அருண், எப்படி இருக்க? என்னடா அது உன் ஃபிகரா இல்லை அவன் ஃபிகரா? அவனை உடனே கண்டுபிடிச்சிட்டா? ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மூடுறியா? ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோன்னு. தெரியும். சோ அந்த பொண்ணு வந்து பாதியிலே விட்டு போயிட்டா. மச்சி நீங்க அந்த பொண்ணை என்ன டார்ச்சர் பண்ணீங்க? அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இது மொக்க கதைன்னு. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபோரா ஷூட் தான். இருடா. டேய் மச்சி என்னடா வேணும்? வர சண்டேக்குள்ளே எப்படியாச்சும் படம் எடுத்தே ஆகணும். எங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். டேய் ரொம்ப இல்லை, கெஞ்ச வேண்டாம், விடுறா. என்ன சொன்ன? வரலன்ட்டாடா. நான் சொன்னால எனக்கு தெரியும்டா அவளை பற்றி, அவள் வரமாட்டான்னு. தேவையில்லாம போடா விளக்கேண்ணே, வரேன்ட்டாடா. என்னடா ஃபோன் பண்ணால் அட்டனே பண்ண மாட்றா? நான் அப்போவே சொன்னேன் அவளை கூப்பிடாதேன்னு. ஏய் இதெல்லாம் ஓவர்ரா. ஏய் அவ்வளோலாம். டேய் எப்படி இருந்தா அவன் என் லவர், அவளை அசிங்கப்படுத்தாத. எப்போ உன்னை லவ் பண்ணாலும் அப்போயே அவள் அசிங்கப்பட்டா, இல்லை நான் வேறு அசிங்கப்படுத்தணுமா? மறுபடியும் மண்டே ஓடிக்கணுமா? போடா டேய். டேய் கருவாடு பாடுறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வம்சத்துக்கு கிடைக்குமா? சான்ஸே இல்லை. நம்ம மூஞ்சிக்கு ஃபிகர் கிடைக்கிறே பெரிய விஷயம். சப்னா ஒரு வரும்டா, அதையும் இந்த புரிஞ்சிக்க மாட்டேங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ். ஹாய். இருமச்சி பேசிட்டு வந்துடுறேன். மற்றவங்களாம் எங்க? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தோம், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. டயலாக் ஸ்டோரி என்ன? ஸ்டோரி பிரிஞ்ச லவர்ஸ் சடனாக மீட் பண்ணுறாங்க. அவங்க சேராங்களா இல்லையான்றது தான் கதை. இதெல்லாம் ஒரு ஸ்டோரியா? எதாக இருந்தாலும் டேரக்டர்கிட்ட பேசிக்கோங்க. ஹாய். இவன் ஒருத்தன். என்கிட்ட பேசாத, இல்லைன்னா ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்க மாட்டேன். என் ஷூட்டுக்கு வந்துட்டு நானே பேசக்கூடாதா? இஷ்டம் இல்லைன்னா போடி. ஓகே. ஒரு நிமிஷம் சாரி. அன்னைக்கு நான் உன்கிட்ட சாரி சொன்னேன்ல, நீ பேசுனியா? உன் தப்பு. அதனால தான் சாரி கேட்டேன். எப்போ பாரு விபினோட பேசிட்டே இருக்கேன். நான் உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அவன்கிட்ட பேசாதேன்னு. ஹிஸ் மை ஃப்ரெண்ட். ஆனால் எனக்கு பிடிக்கலையே. உன்ட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் அவனோட சுத்தாதேன்னு. அதுக்கப்புறம் சுத்தினா போய் என்னைக்குனே மரியாதை. ஐ அக்செப்ட் இட்ஸ் மை மிஸ்டேக். ஓகே, என்ன எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தின? ஐயோ அன்னைக்கு ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேம்மா. கோவத்துல மனசுல என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். அப்படி யார்டி சொன்னா? ஒரு தடவை சார் கேப்பி, அது கூட கேட்க மாட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? I should keep coming behind you and begging you to love me? நாய் மாதிரி பின்னால சுத்தணுமா? நீ சுத்தன மாதிரி. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மோர் இம்பார்ட்டன்ட் உன்னை விட. ஓ சாரி. நிறுத்து. இப்போ நீ தான் சொன்ன கோவத்துல மனசுல என்ன இருக்கோ அதான் வெளியே வரும்னு. நாய் இந்த நாயை தான் நீ கட்டி பிடிச்சி சொன்ன ஐ லவ் யூ உன் கூட வாழணும்னு. அது மட்டும் மறந்துடாத. பேசுறா மயிறு மாதிரி. என்னடா பேசுற கார்த்திக்? அன்னைக்கு ஓவரா பேசுறேன், இன்னைக்கு ஓவரா பேசுறேன். ஐயோ ஸ்வாப்ஸ் உன்ட்ட ஃப்ராங்கா சொல்லிட்டா. எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை வா மேல. நீயா வந்து என்கிட்ட பேசுவேன், நீயா வந்து என்கிட்ட சாரி, நீயா வந்து என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அப்போ எனக்கு தெரியல நான் அந்த அளவுக்கு கிடையாதுன்னு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு. நான் தான் லூஸ் மாதிரி உன் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஐ ரியலி மிஸ் யூ. ஓகே லிசன், டோன்ட் ப்ளஃப். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. டோன்ட் கால் மீ அண்ட் டோன்ட் எவர் டாக் டு மீ. சப்னா என்ன? ஐ லவ் யூ. இல்ல கார்த்திக், செட் ஆகாது. யூ ஆர் சோ பொசசிவ். ப்ராமிஸா சொல்றேன், இனிமே நம்ம உள்ள சண்டே வராது. சிப்ப ரொம்ப வஸ்ட்பா நீ. கார்த்திக், கார்த்திக், ஐம் சோ சாரி. நீ எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ என் மெசேஜ்க்காக வெயிட் பண்ண, நான் உன் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அட்வைஸ் கேட்டா உனக்கே தெரியும் என்ன சொல்லிருப்பாங்கன்னு. ஐ ப்ராமிஸ் யூ, உன் உயிரே உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்.
லவ் யூ கார்த்திக். வச்சி ஷூட் எடுத்துக்கடா, மேடம் செமையா நடிக்கிறாங்க. ஏண்டி அடிச்ச? சாரி, வலிக்குதா? அதான் பழகி போச்சு. சாரிடா. இனிமேல் என்ன விட்டு போக மாட்டேல? போக மாட்டேன். சொல்லு மச்சி. என்னடா அவன் வந்துட்டாளா இல்லையா? வந்துட்டாளா இல்லையாவா? ஷூட்டே முடிஞ்சிச்சுடா. என்னடா சொல்ற? டேய் வந்து பாரு என் டேலண்ட்.